இதோ பாருங்க மக்களே, நான் பார்த்த வீடியோவில் இந்த மாதிரி இடத்த தான் அவங்க காட்டினாங்க. ஆனால் இதுக்கு நம்ம எப்படி வரணும்னா கச்சராபாளையம் அப்படி இல்லாட்டி கள்ளக்குறிச்சிலேருந்து வரணும். அப்படி வந்தோம்னா தான் நமக்கு இந்த மாதிரி அழகான தார் ரோடு வேணும். இல்லை என்ன மாதிரி நீங்கள் பெரிய அட்வென்ச்சர் விரும்பியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆத்தூர்லேருந்து கல்வராயன் மலையிலேருந்து வந்தீங்கன்னா அது பயங்கரமான ரோடாக இருக்குது. மொத்தம் 3 ரோடு இருக்குது. கொஞ்சம் சுற்றிட்டு போகிறது ரோடும் இருக்குது, டேரெக்டாக வர ரோடும் இருக்குது, அட்வென்ச்சர் வேணுங்கிற ரோடும் இருக்குது. அதில் எது வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் மக்களே. எனக்கு அட்வென்ச்சர் தேவைப்படுச்சு, நான் அதில் வந்தேன். அது போக எனக்கு கொஞ்சம் அந்த வழியை தான் காட்டுச்சு, அதனால் வந்தேன். இப்படி வழி இருக்குதுன்னு நான் கொஞ்சம் யோசிச்சுருந்துருப்பேன். இருந்தாலும் வந்த வரைக்கும் எனக்கு அந்த அட்வென்ச்சர் ரோடு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் மக்களே. இப்போ ஏதோ பஸ் வருது போல இருக்குது, என் வண்டி குறுக்க நிற்குது, அதனால் இப்போ கிளம்புறேன். ஃபோன் சார்ஜ் கம்மியாக இருக்குது. அடுத்த ஒரு டேம் வருதுன்றாங்க, அங்கே போய்ட்டு அவங்களுக்கு வீடியோ எடுக்கிற மக்களே. இதோ பாருங்கள் மக்களை, இதான் கோமுகி அணை நீர்த்தேக்கம் கழுகுப்பார்வை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அது மலை பாதை மேலேருந்து பார்க்குறது, அதுக்கு ஏதோ போட்டிருந்தாங்க, அது என்னென்னு டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஃபுல்லாக ட்ராக்ட் ஓட்டியிருக்காங்க. எதுக்கு மண்ணை ஆட்டை போடுறதுக்காகவா? பார்த்தா அப்படி தான் தெரியுது, நிறைய மண்ணை காணும். வா, அது யாரோ ஒருத்தர் பைக் ஓட்டிகிட்டு வர்றது உங்களுக்கு தெரியுதா? ஒருத்தர் எனக்கு தெரியுது. டேமில் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மக்களே. டேம் உள்ளே போவேன்னா போக மாட்டேன், நான் பார்த்துட்டேன். இதான் நான் போகிற ரோடான்றது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் கண்டிப்பாக கச்சராபாளையம் அங்கே போய் தான் நம்ம பாதை பிரியுது, அங்கே போய் பார்த்துருவோம் மக்களே. டேமுக்குள்ளே போகிறதுக்கு பெருசாக ஆர்வம், தண்ணி நிறையா வந்தால் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். வண்டி ஓரமாக தான் பார்த்துருக்கேன். இங்கே சின்ன குப்பை போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. என்னோட அலங்கியில் பெட்ரோல் கம்மியாக இருக்கா. எப்போ அவர் பெட்ரோல் பங்க் வந்ததுன்னா பெட்ரோலை போட்டுருவோம் மக்களை. அவ்வளோதான் மக்களே. பெரியார் அருவி பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து கிளம்புனப்போ கோமுகி டேம் டாப் வியூ காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபோனில் சார்ஜ் இல்லாததுனால இப்போ தான் ஒரு கடையில் டீ குடிச்சு சார்ஜ் போட்டு வீடியோ மாதிரி கண்டினியூ பண்ணுற மக்களே. அவ்வளோதான் மக்களே. இங்கே பார்க்குறதுக்கு வேற எதுவும் அந்த மேக அருவியை பார்க்கணும் தான் நான் ரொம்ப முக்கியமாக வந்தேன். எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சமாக பசங்க இருப்பாங்க, கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், போயெல்லாம் நினச்சி தான் வந்தேன். ஆனால் ஏன் நேரமா என்னன்னு தெரியல, யாருமே இல்லை. தனியாக போகிறது ரிஸ்க்குன்னு சொல்லி ஊருக்காரங்க சொன்னாங்க. அதுவும் 2-3 கிலோமீட்டர் வந்து பரவாயில்ல, கிட்டத்தட்ட அது ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போகணும் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தனியா போறதுக்கு இந்த வாட்டி மனசு ஒத்து வரல. அதனால சரி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன் மக்களே. அப்புறம் வந்துட்டு பெரியார் அருவியில குளிச்சோம், கோமுகி டேம் டாப் வியூ பார்த்தோம், அப்புறம் கச்சராபாளையம் வந்தோம். நம்ம வந்த வழியே திரும்பி போல, நம்ம இப்போ வேற வழியா இறங்கி நம்ம சேலம் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ எங்க இருக்கோம்னா தலைவாசல், அடுத்தது ஆத்தூர், அதுக்கு அடுத்தது சேலம். நம்ம போகும்போது ஆத்தூர்ல கட்டாயம் இருப்போம். நான் எனக்கு என்னமோ இது நம்ம போற வழி மாதிரியே தெரியுது. கொஞ்சம் நேரம் போயிருந்தா நல்லா ரோட்ல போயிருக்கலாம். ஆனா மாட்டாச்சு, நீதான் அட்வென்ச்சர் விரும்புவீரா அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சரான ரோட்ல கூட்டிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு அதே ரோட்ல திரும்ப போறதுக்கு விருப்பம் தான். ஆனா எப்படி சொல்றது, நிறைய இடத்துல ரோடுகள் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அங்க வெயிட் பண்ணி போய் ரொம்ப இருட்டாயிட்டு வச்சுக்கோங்க. ரோடு ரொம்ப அவுட் ஆஃப் வெளிச்சமே இல்லாத ஊர் இது. சரி, நம்மளாம் ஏன் போய் தேடி போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது. அப்புறம் இந்த வழியை சூஸ் பண்ணி வெளியே இறங்கிட்டேன். அதுக்கும் இதுக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் வித்தியாசம் மக்களே. மற்றபடி எல்லாம் ஒரே இதுதான். வித்தியாசம்னா அந்த அட்வென்ச்சர் பயணம் தான். அந்த மண் ரோட்லயும் வண்டி டயர் புதஞ்சு வெளியடிக்க முடியாது, பார்த்து பத்திரமா போறது நல்ல ஒரு அட்வென்ச்சர் அனுபவமா இருந்தது. இப்போ நம்ம சின்ன சேலம் நோக்கி போயிட்டு இருக்கோம் மக்களே. ஆத்தூர் போய் முருகன் கோயில் போறோம்னா தெரியல.
போனோம்னா உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்றேன். அப்படி இல்லை இடையில தான் இன்ட்ரெஸ்டா வந்து கன்டினியூ பண்றேன். ஓகே மக்களை, கண்டினியூவா பாருங்க. எவ்வளவு கொடி நட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சாயுது, அடுத்த ஊசருக்கு ஆபத்து, வேணாண்டானாலும் யாரு கேட்கிற மாதிரிலாம் தெரியல. நீங்க பார்த்து போய்க்கடா அப்படின்றத நட்டு வச்சிடுறாங்க. அதுதான் போனா நமக்கு என்ன நஷ்டம், அவங்களுக்கு என்ன நஷ்டம். அவ்வளவுதான் மக்களே, வேலையில கண்டினியூ பண்றோம். ஏதோ மக்களே, போறப்போ எப்பவுமே வீடியோ எடுக்க மாட்டேன். நாங்க பாருங்க அந்த மலையோட அழக. மணி 3:45 பொழுது சாய போற நேரத்துல அந்த மஞ்சள் வெயில், அதுக்கும் இந்த சாலையோர மரங்களுக்கும் அந்த மலைகள் மூடிடுச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. முத்துமலை முருகன் கோயில் போலான்னு பிளான் பண்ணிட்டுதான் வந்துட்டு இருந்தேன். ஆனா கோவில் வந்த பாட்டே காணோம். இல்ல நான் கவனிக்காம வேகமா விட்டுறேன் தெரியல. ஆனா பாத்துட்டே ஒரு சைடுல எங்கேயாவது ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, ஆத்தூர். அதான் ஆத்தூர் வந்திருக்கோம். ஒருவேளை கோயில் நீ வரலாம், இதெல்லாம் தாண்டி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். கொஞ்சம் வெயில் மத்தியானம் பிறந்தது, அதுக்கு இப்போ கொஞ்சம் இதமா இருக்கு. இதமா இருக்குன்னா காத்தடிக்கணும், கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் மக்களே. அனல் காத்து காலம்லாம் இன்னும் வரல, அது வரைக்கும் தப்பிச்சோம். நம்ம ஊருக்கு போறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு 160 கிலோமீட்டர் பக்கம் இருக்கு. இது நைட் ஆயிடும், 8-8:30 மணி ஆயிடும் தான் நினைக்கிறேன் மக்களே. அதனால இந்த வீடியோ எப்படி என் பண்றாரு, மேற்கொண்டு இப்ப ஒத்துமலை போனோம்னா வீடியோ கண்டினியூ பண்ற மக்களே. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ இதை என் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பக்கமா போயிட்டு இந்த ட்ரிப்புக்கு எவ்வளவு செலவாச்சு, என்ன பட்ஜெட்டு, என்ன ஏதுங்கிறத வீட்டுக்கு பக்கமா போயிட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ற மக்களே. ஓகே மக்களே, வீடியோ பார்த்த மக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த நான் திரும்ப இன்னொரு பயணத்துல சந்திப்போம் மக்களே. இதோ மக்களே, முத்துமலை முருகர் கோவில் உள்ள வந்துட்டோம். முருகரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க எவ்வளவு அழகா, எனக்கு வந்து இப்போ கலர்ஃபுல்லா இருந்தாரு. நான் வேற மேப் பீட்டி போட்டிருக்கேன்னா மாதாஜி கத்திட்டே இருக்கு. மாதாஜியை சமாளிக்க முடியல, யாரெல்லாம் சண்டை விடுறாங்க ரோட்லயே. வந்தாச்சு மக்களே, முருகரையும் பார்த்துட்டோம். சின்னதாக ஒரு அட்டன்ஸ் மட்டும் போட்டு டக்குன்னு அப்படியே கிளம்பணும். அதனால நான் மட்டுமே எங்க அப்பா பார்த்து ஆசிரியர் வாங்கி தர்றேன், உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். நீங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணீங்க மக்களே. இங்க என்ன அழகா இருக்காரு பாருங்க.